என்னுடைய கதைகள் சொல்ல போனால் ஒரு நாள் கிடையாது. அதனால நான் எக்ஸாம் மட்டும் அதை பற்றி சொல்கிறேன். 95 வந்து ஜாயின் செய்தேன். டிசம்பரில் மார்ச் மாதம் அப்போ வந்து ப்ரொபேஷன் கழியாதவங்களுக்கு டியூட்டி கிடைக்கும். அப்போ 2 வருஷம் அப்படியாக சிஸ்டர்ஸும் நல்ல பழக்கம். அங்கே டியூட்டிக்கு வந்து சிஸ்டர்ஸ் தான் வருவாங்க. ஒரு 4 வருஷம் தாவணம் கான்வென்ட்ல இருந்தேன். அதனால சர்ச்சுக்கு வர சிஸ்டர்ஸ் அங்கே எல்லாருக்கும் தெரியும். அதுபோல் இது டியூட்டிக்கு வர்றவங்க எனக்கு 2 வருஷமும் நான் ஸ்கூலுக்கு போவேன். ஆனால் அப்போ வந்து பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு, மெமரைஸ் செய்து எழுதுறதுனால பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு. பிள்ளைகள் காப்பி கொண்டுரும், டீச்சர்ஸ் இல்லை, அப்போ ஒன்றும் தெரியாது. அப்போ எல்லாம் செய்யும் அந்த பிள்ளைகள். அப்போ நான் ஒவ்வொரு கிளாஸாக போவேன். எதுக்கு? சாய் கொடுக்குறது, பிள்ளைகள் நல்லா எக்ஸாம் எழுதுகிறாங்களா அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸு நல்லா எழுதுகிறாங்களான்னு பார்க்குறது வேண்டி ஒரு ஆசை கொண்டு எல்லா எல்லா கிளாஸுக்கும் போவோம். அப்போ ரிசல்ட்டோட காம்படிஷன் உண்டு, கான்வென்ட்டுக்கும் நம்ம கவர்மெண்ட்டுக்கும் கிட்ட. அப்போ அப்படியே போகும்போது சிஸ்டர்ஸ் பார்ப்பாங்க, இது எதாவது சொல்லி கொடுக்குறாங்களான்னு. இல்லை, நான் ஆசையோடு இந்த குழந்தைங்க என்னை எழுதும் அப்படின்னு பார்க்க போய் டீ கொண்டு கொடுக்க போவேன். வேறு சிகிச்சையை கொடுக்க விட மாட்டேன், நான் தான் கொண்டு போவேன். ஏன்னா குழந்தை ஏதாவது எழுதுதா அப்படின்னு மட்டும் பார்க்குறது. அப்போ சிஸ்டர்ஸ் அதில் டீ கொண்டு கொடுக்க போய் நல்ல பழக்கம். அதுக்கப்புறம் 2 வருஷம் வந்து கூக்கம்பாளையம் ஸ்கூல்லையும் கோட்டத்துறையிலையும் மாறி நான் டியூட்டி செய்தது கூக்கம்பாளையம், கோட்டத்துறை, மட்டத்துக்காடு 3 ஸ்கூல் தான். வேறு ஒரு ஸ்கூல்லையும் டியூட்டி செய்துட்டு இல்லை. அப்போ 2 வருஷம் கூக்கம்பாளையம் செய்துட்டு. அப்போ சிஸ்டர் சுனிதா எச்சமாக இருந்தாங்க. எல்லா எஸ்எஸ்எல்சி ஒர்க்கும் படிப்பிச்சது சிஸ்டர் சுனிதா. இப்போவும் கண்டா சிஸ்டர்கிட்ட பயங்கர எங்களுக்குள்ளார நல்ல ஸ்நேகம். அதுபோல் அதுக்கப்புறம் இங்கே கோட்டத்துறை ஆரோக்கிய மாதா வந்தால் சிஸ்டர்ஸுக்கு பயங்கர இஷ்டம். ஏன்னா சும்மா இருக்கிறது பிடிக்காது, பயங்கர குறும்புக்காரியம். நான் வந்து அப்படியே அடங்கி இருக்க மாட்டேன். இப்போ கால் வலி ஆகுதுனால தான் ஒரு 4-5 வருஷமாக அமைதியாக இருக்குது. மற்றபடி நான் ஓடிட்டே தான் நடக்கிறேன், என்னன்னு பார்க்க மாட்டேன். அதனால சிஸ்டர்ஸுக்கு ரொம்ப இஷ்டம். அதுபோல் ஒர்க்கு வந்தாலும் நான் எனக்கு தெரியலைன்னா எனக்கு சிஸ்டர் படிப்பிச்சதை தான் நல்லா கரெக்டாக கேட்டு செய்து அதை இது பண்ணுவேன். பிறகு சில வருஷம் வந்து சிஸ்டர்ஸு கேட்பாங்க டிஓவில், எங்களுக்கு அது டீச்சரை தாங்க அப்படியும் வந்துட்டு. பிறகு மட்டத்துக்காடு கிட்ட வர்றது எனக்கு தெரியாது, கேட்டால் கிடைக்குன்னு தெரியாது. இப்போ 2018 வந்தேன். அதுக்கப்புறம் 20, 22, 24 இந்த வருஷம் ரமேஷ் இங்கே வந்தது. எனக்கு ஒரு ஆசை, கடைசியாக நம்ம மட்டத்துக்காட்டில் வேலை செய்து இறங்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. அதனால நான் ரமேஷ்ட ஒரு தடவை ஒரு வார்த்தை சொன்னால் போதும் நான் நிரந்தரமாக சொல்லிடுவேன். ரமேஷ் கேட்டாச்சா கேட்டு அப்படி எனக்கு ஆசைனால கடைசி இங்கே தான் டியூட்டி செய்து இறங்கணும்னு ஒரு ஆசை. ஏன்னா சார் வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட். அதனால நமக்கு அப்படி இருக்கும்போது அங்கே டியூட்டி செய்ய ரொம்ப விருப்பமாக இருக்கும், எந்த ஒரு வீழ்ச்சியும் வராது. அப்போ இப்போ வந்து கடைசியில் எனக்கு ஒரு சாயும் கடினமாவது கொடுத்து அப்படியே ஒரு ஃபங்க்ஷனாக வைக்கணும்னு நினைட்டு நான் ஃபஸ்ட்டு ரமேஷ்கிட்ட பேசினேன். ரமேஷ் சொன்னேன் நமக்கு சார்கிட்ட பேசலாம் அப்படின்னு. அப்போ பார்த்ததுல இங்கே வந்து பார்க்கும்போது சார் இவ்வளோ கிராண்டாக செய்வார்னு நான் நினைக்கவே இல்லை. சார் அதை நடந்த எல்லாருக்கும் நன்றி சொல்ல. அப்போ இந்த விழாவுக்கு வந்து அதிகம் நான் பேச விரும்பலை, ஏன்னா நமக்கு குறுகிய டைம், இன்னும் நிறைய வேலைகள் உண்டு. அதனால் இதில் பங்கெடுத்த அனைவருக்கும், என்னுடைய அழைப்பினை ஏற்று பங்கெடுத்த அனைவருக்கும், இந்த விழாவை சிறப்பித்த அனைவருக்கும், ஆசம்சைகள் சொன்ன எல்லாருக்கும், வாழ்க்கை சொன்ன எல்லாருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்.